ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா 100% இல்லைங்க, 200% உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரக்கூடியது. இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி தான் என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல வந்து க்ரோத் ஆச்சு. இந்த ஆயில் தான் நான் கண்டினியூவாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்மளோட ஹேருக்கு எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது, அது வந்து எந்த அளவுக்கு லாங்காக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆயிலை தொடர்ந்து நீங்கள் 1 மாதத்துக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரோட லென்த்தை வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், 2-3 இன்ச்சாவது உங்களோட ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கான ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நான் வந்து எல்லா பொருட்களையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கற்றாழை தேவைப்படும். நான் வந்து ஒரு கற்றாழை மடலை எடுத்து அதை நல்லா அந்த எல்லோ கலர் வரும் இல்லையா, அது போக நல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி சைடுகளை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே தான் பயன்படுத்த போகிறோம். இதை வந்து தோல் சீவணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் கற்றாழை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கற்றாழை மடல் அறுத்த உடனே நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் ஒன்று வரும் ஜெல் மாதிரி, அது போனதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு 2-3 கொத்து மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கருவேப்பிலை தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் பரவாயில்ல, பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அதே சமயம் நம்மளோட ஹேரை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கருஞ்சீரகம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயமும் கருஞ்சீரகமும் சம அளவு எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த ஷாப்பில் கூட கேட்டு வாங்கிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆம்லானா ஒன்றும் இல்லை, பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த நெல்லிக்காய் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நெல்லிக்காய், அதாவது முழு நெல்லிக்காய் இருந்தது அப்படின்னா அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட இப்போ ஆம்லா பவுடர் இருக்குது. ஸோ அதனால் ஆம்லா பவுடரே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா ஒன்று சேர்த்துட்டு அது கூட இந்த ஆம்லா பவுடர் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். இதை மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு தண்ணி இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஃபைன் பவுடராக வந்து உங்களுக்கு கிடைக்காது, ஒன்றும் பாதியமாக தான் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குருணையாக தான் இருக்கும். இப்படி தான் அரைச்சா கிடைக்கும். ஸோ இதையே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், ஆம்லா பவுடர் இது 3மே இருக்குது. இப்போ நமக்கு இந்த பவுடர் ரெடியாக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நான் 100 ml அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில். இதுதான் நம்மளோட ஹேருக்கு வந்து பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹேருக்கு பயன்படுத்தும் போது. இப்போ நான் வந்து 100 ml அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கேஸ்ட்ரோ ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் விளக்கெண்ணெய்னா விளக்கு ஏற்றுற எண்ணெய் நினச்சிக்கிறீங்க, அது கிடையாது. விளக்கெண்ணெய்ன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, எண்ணெய் கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணுறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே இந்த எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 3 பவுடரையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம், கருஞ்சீரகம், ஆம்லா இது 3யும் பொடி பண்ணி வச்சுருந்தோம். இது 3யும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ஆயிலேருந்து உங்களுக்கு நுர மாதிரி நிறைய பொங்கி வர ஆரம்பிக்கும்.
இது வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் வந்து கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட தன்மை தான் நுரை மாதிரி பொங்கி வருது. இந்த நுரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த நுரை தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சில பேர் கேட்பீங்க கருவேப்பிலையே நம்ம அரைச்சி கூட சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு. தாராளமாக சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி சேர்த்துக்கோங்க. காய வச்சது சேர்க்கலாம், பச்சையாக இருக்கிறது சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலிவேரா ஜெல் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வந்து ஆலிவேரா ஜெல் வந்து சேர்க்க போகிறோம். இது வந்து நான் அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு இந்த ஆயிலை வந்து நல்லா நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நுரை நமக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எண்ணெயே தெரியலை. எண்ணெய்க்கு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நுரை தான் இருக்குது. இப்படி தாங்க நீங்கள் எண்ணெய் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா இப்போ நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஆயில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் குறையாமல் நீங்கள் கொதிக்க வைக்கணும். அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த நுரையோட தன்மை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிச்சுட்டே தான் இருக்குது. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நுரையெல்லாம் அடங்கிடும் இல்லையா, அதை வந்து 24 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருக்கணும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஆயில் ரெடி பண்ணீங்களோ அதே பாத்திரத்துலையே ஒரு நாள் ஃபுல்லும் வச்சுருங்க. எதுக்காக இந்த 24 மணி நேரம் வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஆம்லா பவுடர் சேர்த்துருக்கோம். இந்த ஆம்லா பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து நல்லா கருமையாக வளர வைக்கிறதுக்கு உதவுங்க. இது வந்து உடனே வந்து கருமை நிறம் கொடுக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி வரும். அதுக்காக தான் 24 மணி நேரம் இந்த ஆயிலை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்கன்னு சொல்கிறது. 1 டே ஃபுல்லாக இதை அப்படியே வச்சுருக்க போகிறீங்க. 1 டே கழித்து இந்த ஆயிலை மட்டும் தனியாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மற்ற பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் அதை உங்கள் ஹேருக்கு ஒரு ஹேர் பேக்காக கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லும் ஆயிலை வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயிலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் கலரில் இருக்குதுன்னு. இதை நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு வளருங்க. இதில் கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஆம்லா ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே நம்மளோட ஹேரை க்ரோத் பண்ணும், அதே மாதிரி நல்லா கருன்னு வளர வைக்கும். இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிற மாதிரி கூட டெய்லி பேஸஸ்க்கு பயன்படுத்திட்டு வரலாம். இல்லை அப்படின்னா நான் வேறு ஆயில் வந்து என்னோடய ஹேருக்கு டெய்லி பேஸஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் எப்போயாவது பயன்படுத்திக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். எப்போயாவதுன்னு சொல்லும்போது ஒரு வாரத்துக்கு 2 முறை, மாதத்துக்கு 5 முறை இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க. ரெகுலராக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க டெய்லி பேஸஸில் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் இருக்கும். அந்த கருஞ்சீரகத்தோட வாசம் தான் நமக்கு இந்த எண்ணெயை அப்ளை பண்ணும்போது வரும். சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பேஸஸில் ஆயில் வைக்க மாட்டாங்க. தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். எப்படி வேணாலும் இந்த ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாங்க. இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வாரத்துக்கு 2 முறை தான் தடவை அப்படின்னாலும் தடவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.